I'm Dr. Vani Sundrapandian, Medical Director, Jananam Fertility Center. இப்போ நார்மல் semen analysis அப்படின்னா அட்லீஸ்ட் 15 மில்லியன் ஸ்பெர்ம் இருக்கணும் per ml of semen and 40% மூவ்மெண்ட் இருக்கணும் ஸ்பெர்ம் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ மூவிங் ஸ்பெர்ம் இருக்கணும் அண்ட் 100 ஸ்பெர்மில் அட்லீஸ்ட் 4 ஸ்பெர்ம் நார்மல் லுக்கிங்காக இருக்கணும். தட் இஸ் அப்பியரன்ஸ் வைஸ் நார்மலாக இருக்கணும். ஸோ இப்போ ஃபெர்டிலிட்டி கிளினிக்னு எடுத்துட்டால் நியர்லி 40% ஆஃப் மென் இதுக்கு கம்மியாக தான் ஸ்பெர்ம் வேல்யூஸ் இருக்கும். ஸோ லைஃப் ஸ்டைல் இம்ப்ரூவ் பண்ணால் ஸ்பெர்ம் பேராமீட்டர்ஸை இம்ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கு தி ஆன்சர் இஸ் எஸ். கொஞ்சமாவது இம்ப்ரூவ்மெண்ட் டெஃபினட்டாக இருக்கும் லைஃப் ஸ்டைல் இம்ப்ரூவ் பண்ணால். ஸோ லைஃப் ஸ்டைல் அப்படின்னு பார்த்தோம்னா த ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் வெயிட். ஸோ பிஎம்ஐ ஜாஸ்தி இருந்தாலும் குறைக்கணும், வெயிட் கம்மியாக இருந்தாலும் கூட்டணும். பட் ஈவன் நார்மல் பிஎம்ஐ இருக்கவங்க கரெக்டாக சாப்பிட்றாங்களான்னு பார்க்கணும். ஸோ ஜென்ரலாக அபவுட் ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட், ஃபேட் அப்படின்னு 3 கம்போனன்ட்ஸ் இருக்குது சாப்பாடில். அதில் ப்ரோட்டீன் அபவுட் 0.8 கிராம் per kilogram பாடி வெயிட் டெய்லி தேவை. அதே மாதிரி கார்போஹைட்ரேட் ஆக்டிவிட்டி பொறுத்து இருக்குது. இட்ஸ் லைக் அ ஃபியூவல், லைக் காருக்கு டீசல் பெட்ரோல் போடுற மாதிரி நம்ம உடம்புக்கு ஃபியூவல். ஸோ அது ஆக்டிவிட்டி பொறுத்து இருக்குது. ஸோ ஜாஸ்தி ஆக்டிவிட்டி இருந்தால் அபவுட் 10 கிராம்ஸ் per kilogram பாடி வெயிட் per டே தேவை. கம்மியாக ஆக்டிவாக இருக்கவங்களுக்கு about 5 grams தேவை. அண்ட் ஃபேட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டூ. about 0.5 to 1 gram per kilogram body weight daily தேவை. இந்த ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட், ஃபேட் எந்த சோர்ஸ்லேருந்து வருது, that is very important. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோட்டீன், நான் வெஜிடேரியன்ஸ்க்கு த பெட்டர் ப்ரோட்டீன் சோர்ஸ் எதுன்னா எக்ஸ், ஃபிஷ் அண்ட் சிக்கன். ரெட் மீட் எடுத்துட்டிங்கன்னா ப்ரோட்டீன் இருக்குது பட் ஆல்சோ சேச்சுரேட்டட் ஃபேட் which is an unhealthy fat. அதே மாதிரி வெஜிடேரியன்ஸ் பார்த்தா லென்டில்ஸில் இருக்குது தால், அதுக்கப்புறம் பீன்ஸ், சிக் பீஸ் அதில் எல்லாம் இருக்குது ப்ரோட்டீன். டோஃபூவில் இருக்குது. பட் அட் த சேம் டைம் பன்னீர் பார்த்தா அதில் சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்கும். ஸோ அது மாட்ரேஷனில் எடுத்துக்கணும். சிமிலர்லி கார்போஹைட்ரேட்ஸ் ஹோல் கிரெயின்ஸ், ரெட் ரைஸில், ப்ரௌன் ரைஸில், மில்லட்ஸ் இதுலெல்லாம் நிறையா குட் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது வர்சஸ் பேட் கார்போஹைட்ரேட்ஸ் விச் இஸ் இன் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் மில்க் ஷேக்ஸ், பர்கர்ஸ் இதில். அதே மாதிரி ஃபேட்ஸ், ஹெல்த்தி ஃபேட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டா அந்த ஆயில் ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளூயிடாக இருக்கணும். சாலிடிஃபை ஆச்சுன்னா இட் ஹேஸ் அ லாட் ஆஃப் சேச்சுரேட்டட் ஃபேட். ஃபார் எக்ஸாம்பிள் கீயில் 75% சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்குது. அதே மாதிரி பட்டர், சீஸ், வெஜிடபிள் ஆயில்ஸ், ஆலிவ் ஆயில், அவகாடோஸ் இதிலெல்லாம் ஹெல்த்தி ஃபேட்ஸ் இருக்குது. இப்போ ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட், ஃபேட்டை தவிர ஸ்பெர்ம் ஹெல்த்துக்கு முக்கியமானது சில விஷயம் இருக்குது. விட்டமின்ஸ். ஸோ விட்டமின்ஸ்னால் விட்டமின் டி, விட்டமின் சி, விட்டமின் இ, விட்டமின் B12, அதுக்கப்புறம் சில மினரல்ஸ் லைக் ஜிங்க் அண்ட் செலீனியம், அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் லைக் லைக்கோபீன், கார்னிட்டின் இதெல்லாம் ரொம்ப எசென்ஷியல். இதெல்லாம் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், நட்ஸில் இருக்கும், சீட்ஸில் இருக்கும் லைக் பம்ப்கின் சீட்ஸ் அண்ட் ஷியா சீட்ஸ் எட்ஸெட்ரா. அதுக்கப்புறம் நான் வெஜிடேரியன் ஃபுட் ஒன்ஸ் அகெயின் ஃபிஷ்ஷில் இருக்கும், சிக்கனில் இருக்கும், லோ ஃபேட் டேரியில் இருக்கும். நான் வெஜிடேரியன் சாப்பிட்ற மீல்ஸ்க்கு நாங்கள் சொல்கிற ஃபிஷ் வெரைட்டிஸில் நிறைய ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட். அது தமிழில் சொல்கிறேன், ஒன்று மத்தி, இன்னொன்று காணாங்கிழத்தி, தட் இஸ் மேக்ரல் அண்ட் சார்டீன்ஸ். தீஸ் ஆர் ஃபேட்டி ஃபிஷ். ஸோ இதெல்லாம் பார்த்து சாப்பிடணும் as far as food is concerned. Next, exercise மாடரேஷனில் இருக்கணும். ஸோ அபவுட் 3 days வெயிட் ட்ரைனிங், அதுக்கப்புறம் நடுவில் கொஞ்சம் கார்டியோ அபவுட் 10,000 steps a day. ரொம்ப ஜாஸ்தி எக்ஸசைஸ் பண்ணாலும் நல்லதில்லை. ப்ளஸ் இஃப் பர்சன் ஷுட் நாட் டேக் டெஸ்டாஸ்ட்ரோன் இன்ஜெக்ஷன்ஸ் ஃபார் மசில் பில்டிங். அது கண்டிப்பாக ஸ்பெர்ம் கவுண்ட்டை ரொம்ப கம்மி பண்ணிடும். அப்பார்ட் ஃப்ரம் தீஸ் டூ, ஆல்கஹால், ஸ்மோக்கிங் அது அப்ஸ்டெயின் பண்ணணும். ஸ்லீப் அட்லீஸ்ட் 7 hours of sleep at night. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் இது ஒரு 3 months ஸ்ட்ரிக்டாக இருந்தால் கூட ஸ்பெர்ம் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. பிகாஸ் இட் டேக்ஸ் அபவுட் 60 to 70 days ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு. ஸோ இந்த 3 months டைம் கொடுத்தோம்னாலே கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும்.